Today let's do potato fry. கருவேப்பிலை, பட்டை மிளகாய், பச்சை மிளகாய் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ போடக்கூடாது. வந்து நம்ம வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு பொரிக்கணும். ஓகே, இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாம் பொரிக்கணும். இதில் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம். சரியா? கெஞ்சூஸ் பட்டுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அப்புறம் நல்லா இல்லைன்னு எனக்கு காமெண்ட் கொடுக்குறீங்க. கொஞ்சம் நல்லா அப்படி வந்துட்டு இருக்கும் பொரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த பட்டை மிளகா போட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த பட்டை மிளகா வந்து முறுமுறுன்னு இருக்கும். நான் சாப்பிடும் போது காட்டுறேன் பட்டை மிளகா எப்படி இருக்குன்னு. சரியா? நல்லா பொரிக்கணும். நல்லா முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்கணும். சாம்பார் கறிக்கு, அப்புறம் மோர் சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார், தயிர் சாதம், ரசம், வெள்ளை சோறில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் கலர் வந்து மாறும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல வந்து நம்ம எந்த ஒரு மசாலாவோ எதுவும் நம்ம போடல தானே. ஸோ அதில் வந்து இந்த கலர் மாறும். அது என்ன கலர்னா, இந்த பட்டை மிளகால இருந்து அந்த கலர் வந்து அப்படியே அந்த எண்ணெய்க்கு மாறும் போது தான் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போடணும். போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா எண்ணெயில் பொரியணும். எல்லாம் பொரியணும். நல்லா எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சு வரணும். பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அழகாக இருக்கு. இப்போ லஞ்சுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். டின்னருக்கு சமைப்பேன். சோறு முதல்ல வந்து சோறு இந்த மாதிரி ஆக்கணும். நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிட்டேன் சோறு ஆக்கிறதுக்கு. காரணமாக சீரகம் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ வேணுமோ கலரு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள்லாம் எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. இதுதான் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கணும். சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலாவும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ இன்னும் கரம் மசாலானும் போடலை, சாட் மசாலானும் போடலை. கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு எத்தனையோ நிமிஷம் இருக்கும்போது, கொஞ்ச நேரம் இருக்கும்போது நம்ம பெப்பர் நல்லா போட்டுக்கலாம். கொஞ்சம் உரப்பாகவும் இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கிண்டும் போது உங்களுக்கு தெரியும் அப்படியே முறுமுறுன்னு ஆயிரும். எல்லாமே போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே முறுமுறுன்னு க்ரன்ச்சி ஆகிடும். இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணிட்டேன், சாட் மசாலா போட்டேன். சாட் மசாலா கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு இப்போ பெப்பரும் போட்டுட்டேன். பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் நம்ம அப்படியே பொரிக்கக்கூடாது. ஓகே, போட்டுட்டு அடைச்சிடலாம். அடைச்சிட்டு இப்போ இவ்வளோ எண்ணெய் இருக்குல்ல, ஓகே, இந்த எண்ணெய் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது பொட்டேட்டோ ஃப்ரையோடு எடுக்கக்கூடாது. இந்த எண்ணெயெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிட்டு எடுக்கும்போது இது இப்படி தான் வடிகட்டி தான் நம்ம எடுக்கணும். எண்ணெயெலாம் எடுக்கக்கூடாது. எண்ணெயெலாம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் நம்ம அப்பளம் கூட அந்த எண்ணெயில் பொரிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். அப்பளம் கூட நம்ம பொரித்தோம்னா இதோட ஃப்ளேவர் அப்படியே அந்த அப்பளத்தில் சாப்பிடும் போது அப்பளமும் முறுமுறுன்னு நல்லா அப்படியே ஒரு மாதிரி டேஸ்டியாக உரப்பாக நல்லாயிருக்கும் அப்பளமும் சாப்பிடும்போது. ஸோ இதெல்லாம் வடிகட்டி எடுக்கணும். இதெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு சோறோட வச்சு சாப்பிட வேண்டியதுதான். மை ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் என்னோடய பொட்டேட்டோ ஃப்ரை, என்னோடய ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை. ஓகே, சோறோட சாப்பிடும்போது நான் காட்டுறேன் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஓகேயா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்கு. முறுமுறுன்னு இருக்குது பார்த்தீங்களா? வெள்ளை சோறில் வச்சு சாப்பிட்டாலும், ரசத்தோடு வச்சு சாப்பிட்டு, சாம்பாரோடு வச்சு சாப்பிட்டு, மோர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு, ஐ மீன் லைக் தயிர் சாதமோடு வச்சு சாப்பிட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருக்குது. ஸோ இது நான் செகண்ட் டைம் இதை நான் செய்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் சாதம் தான். பாருங்கள், நான் அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை, பப்படம், ரசம், அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பட்டை மிளகா பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி முறுமுறுன்னு ஆயிரும்.
ட்ரை பண்ணி பாருங்கள்.